சார் 2 கையும் 2 காலும் போனா கூட காளிங்கிறவன் பொழைச்சுக்குவான் சார். கெட்ட பையன் சார் அவ அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்ற அந்த டயலாக்ல ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு பாருங்க. அந்த தைரியம் எல்லாருக்கும் இருக்கணுங்க. ஹர்ஷி பர்த்டேக்கு கேக் பண்ணிட்டு இருக்கேன். சாக்லேட் ஓவர்லோடடா வேணுமா? இந்த கலர் கலரா இருக்கிற ஜெம்ஸ் எல்லாம் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இருந்தாலும் பர்த்டே பாய் ஆசைப்பட்டதுக்காக செய்யணும்ல. கேக் எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்றோமோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா கிச்சனும் சிங்கும் இருக்கும். இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் கேக்ல மட்டும்தான். கோவிட் வந்தப்ப பல பேர் 2 விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. யூடியூப் சேனல் அண்ட் கேக் செய்யறது. நான் 2யுமே ஸ்டார்ட் பண்ணேன். ஹலோ ஃப்ரம் ஈரோடு 92.7ல 4 மணி வால் ஷோ பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாப் குவிட் பண்ணிட்டேன். அப்ப ஹர்ஷி பர்த்டே வந்தப்ப வீட்லயே நான் செஞ்ச ஃபர்ஸ்ட் கேக் தான் எனக்கு பல கேக் ஆர்டர் வர்றதுக்கே காரணமா இருந்தது. அப்கோர்ஸ் டேஸ்டாவும் இருந்தது. நித்யா பஜ்ஜி போண்டா கடை மட்டும் இல்ல, ஒரு கேக் கடை போட்டு கூட நீ பொழைச்சுக்குவ அப்படின்னு தோணுச்சு. அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்லா எனக்கு இருந்தது. ஹோம் மேட்னா கோதுமை, ராகி, கம்மியான சுகர், கிரீம், கம்மியான கலர் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் செய்யணும் அப்படின்னு தான் எனக்கு எப்பவுமே தோணும். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நாமக்கல் கவிஞர் பி ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் சொல்ற மாதிரி கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். ஒத்துக்கிறேன். உண்மையாலுமே நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில் சேர்ந்தது அப்படின்னா அது புது விதமான ஒரு கான்பிடென்ட்டை நமக்கு கொடுக்குங்க.